கிச்சன் பக்கமே போனது இல்லைங்கிறவங்க கூட யூஸ் பண்ண முடியும். ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரே அழுத்திட்டு எடுத்துனா போதும். இந்த மாதிரி பஃபியாக ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் ஆகும். ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆயிலில் 8 மணி நேரம் சேம் சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஈவன் ஃபில்லிங்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டவால பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம் இதில் நீங்கள் பண்ண முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ஆயில் பண்ணிக்கலாம், வித்தவுட் ஆயில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பஃபியான ஒரு ஆம்லெட்டு ரெடி. இது 40,000 ஐட்டம் நீங்கள் ஆயில் போட்டு பண்ணலாம், ஆயில் படம் பண்ணலாம் சார். பாருங்க, கேரட் தோசை ரெடி. மணலில் வறுக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. வணக்கம் சார். நாம பாத்தீங்கன்னா கோல்டன் அசோசியேட் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் சோலைமேட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஸோ நாம பாத்தீங்கன்னா நிறைய கிச்சன் ஓரியன்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ ஸ்டாப்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோல பார்க்கறது பாத்தீங்கன்னா மல்டி மேக்கர். இது வந்து நம்ம எவர் கிரீன் ப்ராடக்ட் சொல்லலாம். நம்மள்ட்ட நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய இருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இது ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்க, வேணும்னு பிடிச்சிருந்தவங்க ஆர்டரும் பிளேஸ் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னு என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து ஒரு பழைய மாதிரி லேப்டாப்ல ஆன்லைன்லயோ டெலிஷாப்பிங்லயோ நான் வாங்கின ப்ராடக்ட் தான், இது சரியா வராதுன்னு நினைப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல இருக்கும். இது டெஃப்லான் கோட்டிங். இதுல மாவு வச்சீங்கன்னா வெளியே ஓடியாந்துரும். பட் இது வந்து உங்களுக்கு டவா மாதிரி இருக்கனால டவால பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம் இதுல நீங்க பண்ண முடியும். செராமிக் கோட்டட்ல வருது. சப்பாத்தி மட்டும் கிடையாது. சப்பாத்தி, பரோட்டா, ஆலு பரோட்டா, தோசை, பிரெட் டோஸ்ட், பெட் சாண்ட்விச், எக் ஆம்லெட், அரிசிமா ரொட்டி, ராகி ஆடை, இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டஃப்டு பரோட்டாஸ் நீங்க ஆலு பரோட்டா, மெத்தி பரோட்டா, புரன் போலி, ஒப்பட்டு, எண்ணெய் வெஜிடபிள் ஸ்டஃப்டு பரோட்டாஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா வித் ஆயில் பண்ணிக்கலாம், வித்தவுட் ஆயில் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதுல சமைக்க தெரியல, நான் கிச்சன் பக்கமே போனது இல்லைங்கிறவங்க கூட யூஸ் பண்ண முடியும். இது வந்து நான் பண்ற ரிசல்ட் நீங்க பண்ணாலும் வரும், யார் பண்ணாலும் வரும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி லூசா மிக்ஸ் பண்ணிக்கங்க, ஃபிளாட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு இன்ச் பின்னாடி வைக்கிறேன். ஜஸ்ட் பிரஸ் பண்ணி ஓபன் பண்றேன், அவ்வளவுதான். ஒரே அழுத்திட்டு எடுத்துனா போதும். ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ரோல் ஆயிடுது. இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் மூடி விட்டீங்கன்னா சப்பாத்தி பஃபியா வரும். சோ ஃபர்ஸ்ட் டைம் மூடக்கூடாது. நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மூடி விட்டீங்கன்னா சப்பாத்தி பஃபியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மூடி விடுங்க. மூடி விட்டு ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி பஃபியா ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் ஆகும். ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஃபுல்கா சப்பாத்தி ஒரு டிராப் ஆயில்ல 8 மணி நேரம் சேம் சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆயில் கீ பட்டர் வேணா போட்டுக்கலாம், வேண்டாம் இதோட ஆயில் பண்ணிக்கலாம். சாஃப்ட்னஸ் பாருங்க, 8 மணி நேரம் சாஃப்ட்னஸ். இதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகி அடை. வீட்டில் வந்து பசங்களுக்குலாம் வந்து பையனா அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து போன் ப்ராப்ளம் இருக்கணும், ராகி டெய்லி எடுக்கணும். ஸோ ராகி அடை செய்யறதுக்கு கூலாவோ இதை கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, களியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் நம்ம அடையா பண்ணி கொடுக்கும்போது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்க, சப்பாத்தி மாதிரி நினச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ராகி அடையெல்லாம் கூட இதில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அரிசி மாவுலையும் பண்ணலாம். அரிசி மாவு அடை அதுவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ராகி அடை பண்ணிக்கலாம். கம்பு தோசை ஊற்றிக்கலாம். என்ன வேணா எண்ணெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ பாருங்க, ராகி அடை நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு இன்னும் நல்லா வேணாலும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ராகி அடை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டா வீட்டில் வந்து நம்ம வந்து ஆலு பரோட்டாலாம் பண்ணுறோம் இல்லையா? ஆலு மட்டும் கிடையாது, கேரட்டு, பன்னீர், பாலக், மெத்தி, கேபேஜ், பச்சை கீரைங்க. டயட்ல தான் பச்சை கீரைங்க வச்சுக்கலாம். நான் வெஜிடேரியனா போன்லெஸ் மட்டன், சிக்கன், கைமா ஸ்டஃப்டு பரோட்டா. இந்த மாதிரி தேங்காய் போலி, பருப்பு போலி, இந்த மாதிரி போலி ஐட்டம்ஸ்லாம் கூட செய்யலாம். தேங்காய் வைக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஸ்டவ்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாவு வந்து ஃபிளாட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஈவன் ஃபில்லிங்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஈவனா உங்களுக்கு வந்துடும். இங்க என்ன ஸ்டஃபிங்ஸ் இருக்கோ அதே எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ ஆயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டஃப்டு ப்ராடக்ட்ஸும் நீங்க பண்ணிக்கலாம். தேங்காய் போலி இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அப்பளம், சுட்ட அப்பளம் சார். நெருப்புல வாட்டுற மாதிரி அப்பளம். நம்ம வீட்டில் வந்து ஆயிலே இல்லாமல் அப்பளம் சுட்டுக்கலாம். பாருங்க, அப்பளம் வந்து வைக்கிறோம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தா போதும். வித்தவுட் ஆயில்ல அப்பளம். இதே நமக்கு டேஸ்ட்டுக்கு ஆயில் வேணா மேலே 2 டிராப்ஸ் ஆயில் போட்டா போதும். வித்தவுட் ஆயில நம்ம சுட்ட அப்பளம் மாதிரி நெருப்புல வாட்டுற மாதிரி அப்பளம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மொறுமொறுப்பு வந்துடும். பிரெட் டோஸ்ட் வீட்டில் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே லைக் பண்ணுறது பிரெட் டோஸ்ட், பிரெட் சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட், இது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஜஸ்ட் பாருங்க, 2 ஸ்லைஸ் வரைக்கும் பிரெட் வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சீஸ், கீ, பட்டர் என்னென்ன மாதிரி போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், பிரெட் டோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி டோஸ்டட் பண்ணிக்கலாம் தேவையான மாதிரி அளவுக்கு. ஸோ பிரெட் டோஸ்ட் ஈஸியாக பண்ண முடியும். பிளைன் ஆம்லெட் வேணாலும் பிளைன் ஆம்லெட். இந்த மாதிரி எக் நல்லா அடிச்சுட்டு பாருங்க, 2 எக் வரைக்கும் ஊற்றலாம். இதில் மேலே நம்ம ஆயில் கீ பட்டர் எதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பஃபி ஆம்லெட் வேணும்னா இதை மூடி விடுங்க. நார்மலாக வேணா ஓப்பனில் வச்சுக்கலாம். ரைட்டாக இந்த மாதிரி பஃபி ஆகும். க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 10 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பஃபியான ஒரு ஆம்லெட்டு ரெடி. ஸோ இந்த மாதிரி ஆம்லெட் பண்ணிக்கலாம். இதே பிரெட் ஆம்லெட் பண்ணுறதா இருந்தால் மேலே நம்ம டிப் பண்ணிட்டு வைக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டை டோஸ்ட் பண்ண பிரெட்டை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இல்லை ஊற்றிட்டு மேலே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எங்கே ஊற்றிட்டு மேலே வந்து டோஸ்டட் பிரெட்டை மாதிரி வச்சிடலாம். மேலே நீங்கள் சீஸு, கீ, பட்டர் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் இதில் பண்ண முடியும். இது 40,000 ஐட்டம் நீங்க ஆயில் போட்டு பண்ணலாம், ஆயில் படம் பண்ணலாம் சார். இப்போ நாம ஜென்ரலான வெரைட்டிஸ் காமிச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் தோசை காமிக்கிறோம். வீட்டில் தோசைக்கு ஒரு கல் வச்சிருப்பாங்க, சப்பாத்தி ஒரு கல் வச்சிருப்பாங்க. இது தோசை, சப்பாத்தி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு ஜாஸ்திலாம் ஆகும் சார். 2 மணி நேரம் யூஸ் பண்ணா ஒரு யூனிட் இருக்கும். 2 மணி நேரம் 160 சப்பாத்தி பண்ணிக்கலாம். 40 செகண்ட் ஒரு சப்பாத்தி. உள்ள சேஃப்டி பீஸ் அண்ட் இன்சுலேஷன் இருக்கு. எங்க டச்மா ஷாக் ஒர்க் அடிக்கிற பயங்கர 100% ஷாக் ஒர்க் கேரண்டி இருக்கு உங்களுக்கு. பாருங்க, பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் ஆம்லெட் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தோசை பாருங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து தோசைக்கு ஒரு கல் வச்சிருப்பாங்க, சப்பாத்தி ஒரு கல் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அதெல்லாம் தேவை கிடையாது. இதுலேயே நீங்க தோசை பண்ணிக்கலாம், சப்பாத்தி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஊத்தாப்பம் மாதிரி
வேணும்னா ஆனியன் ஊத்தாப்பம், ஸோ இந்த மாதிரி கேரட் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம மேல ஆயில் கீ பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது செராமிக் கோட்டைனா ஆயில் யூஸ் பண்ணா ஒண்ணுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரெடிமேடான ஐட்டம்ஸ் நம்ம வெளியில போனா தோசை பேட்டர் கிடைக்கும், எக் கிடைக்கும், பிரெட் கிடைக்கும். ஒரு அவுட்டோருக்கு டூருக்கோ பிக்னிக்கோ போனா கூட எடுத்துட்டு போகலாம். அங்க போய் ஒரு ரிவர் ஸ்பாட் ஆனா ஃபிஷ்லாம் கிடைக்கும். ஃபிஷ் ஃப்ரைலாம் கூட பண்ணிக்கலாம். டவா ஃப்ரை பண்ண முடியும், சிக்கன் டிக்கா பண்ண முடியும், பன்னீர் டிக்கா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 40 ஐட்டம் நம்ம ஆயில் போட்டு பண்ணலாம், ஆயில் போட பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கணும்னா நம்ம டே ஃபுல் நம்ம சமைச்சிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால ஜென்ரலான வீட்டில் என்ன பண்ணுமோ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சிருக்கிறோம். இது தவிர்த்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இப்போ காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எந்த காய்கறினாலும் பொரியல் பண்ணினா சாப்பிட மாட்டாங்க வீட்டில் பசங்க. அதே நீங்க சாஸ் கட் பண்ணிட்டு சாஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா, வேக வச்சுட்டு சாஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ டீப் ஃப்ரை பண்ணிட்டு சாஸ் போட்டு நம்ம கொடுத்துடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கேரண்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து கிடைக்கிற மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ரெக்டிஃபை மாடல், இது யார் பண்ணாலும் வரக்கூடிய பொருள். ஸோ இது வந்து 2 சைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது சின்ன சைஸ் வருது, இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்கு. பாருங்க, கேரட் தோசை ரெடி. ஸோ பாருங்க, ரோஸ்டடா வேணா அப்படியே ஒன் சைடா வேணா ஒன் சைடு எடுக்கலாம், இல்ல டபுள் சைடா டபுள் சைடு போட்டு எடுக்கலாம். பிரெட் ஆம்லெட், தோசை எல்லாமே பண்ண முடியும். வீட்டில் பசங்களுக்கு வந்து வேர்க்கடலை ஆகட்டும், இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்ஸ், சுண்டக்காய் ஆகட்டும், எதனால நம்ம ஆயில் இல்லாம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ரோஸ்டடா இல்ல லைட்டா ஆயில் வேணும், இல்ல மசாலா கடலை மாதிரி வேணும்னா இது மேல மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு போடலாம். இது 1/4 kg வரைக்கும் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். நட்ஸஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும். டேஸ்ட்டுக்கு ஆயில் கீ சால்ட் ஏதாவது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். மணல்ல வறுக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். தோசைக்கு ஊத்துற அளவுக்கு நமக்கு ஆயில் ஊத்திட்டு அதிலே நம்ம இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வேர்க்கடலை பொறுத்துக்க மாதிரியே நீங்க அதுமே ஃப்ரை பண்ண முடியும். ஸோ பிரஸ்டிங் சவுண்ட் தெரியுது பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். மினிமம் 3 minutes to 4 minutes உங்களுக்கு ரோஸ்டட் ஆயிடும் நல்லா. ஸோ பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு காய்கறிங்க இப்போ வீட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் சட்னிக்கெல்லாம் வந்து கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் கூட சுட்டுக்கலாம். இதே மாதிரி நான்வெஜிடேரியன் இருக்கு உங்களுக்கு ஃபிஷ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்கும் இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. கட்லெட் பண்ணிக்கலாம், ஆளு கட்லெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆயில்னா ஆயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்லாம் கூட ரொம்ப ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்காயும் பாருங்க சுட்டுருக்கேன். இதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஆகட்டும் ஏதாவது சுட்டுக்கலாம் நல்லா. கத்திரிக்காய் மட்டும் கிடையாது, வெண்டைக்காய், பாவக்காய், நீங்கள் எந்த காய்கறினாலும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மசாலா, உப்பு, மஞ்சள் மட்டும் போட்டு பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணும்போது வெண்டைக்காய் பண்ணிக்கலாம், எல்லா ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃப்டு பரோட்டாஸ்ல பார்த்தீங்கன்னா ஆலு, மெத்தி, பன்னீர், பாலக் எந்த ஸ்டஃபிங்ஸ் பரோட்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக பண்ண முடிய ஐட்டம்ஸ்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்மளோட சேனல் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ள கோல்டன் அசோசியேட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எப்படி பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. நீங்க அமௌண்ட் போட்டுட்டீங்கன்னா கொரியர்ல நம்ம கொரியர் சார்ஜ் நாமளே பே பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம். சென்னை பொறுத்தவரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட்க்கும் டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. 200 ரூபாய் அட்வான்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி சேலம், தர்மபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. அவங்களும் அட்வான்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. மத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அமௌண்ட் போட்டாங்கன்னா கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து அவங்க பண்ண முடியும். யாருனாலும் பண்ணலாம், ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான். ஒன்றும் இல்ல, மாவு வைக்க போறாங்க, ஜஸ்ட் பிரஸ் பண்ண போறாங்க, ஓப்பன் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஸோ எதுனாலும் பண்ண முடியும். அது முதல் சொன்ன மாதிரி தான். இது சமைக்க தெரியாதவங்க கூட பண்ண முடியும். இது ஆன்லைன் ப்ராடக்ட்டோ டெலிஷாப்பிங் ப்ராடக்ட் கிடையாது. நீங்க எப்பனாலும் வரும், நான் பண்ணாலும் வரும். ஸோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரோம். இல்ல ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷாப் சேனலுக்கு வந்து வரவங்களுக்கு இது 4675 ரூபா வருது. 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 3675 ரூபா வருது. இதுல சின்ன சைஸ் இருக்கு, இது 8 இன்ச் வருது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3675 ரூபா, 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் 2675 ரூபா வருது. சின்னது 2675, பெருசு வந்து 3675 ரூபா வருது. டிஸ்கவுண்ட் போய் 1 இயர் கேரண்டி இருக்கு, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ இருக்குது. ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம் நீங்க இங்க அமிச்சீங்கன்னா நாமளே சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறோம். இல்ல பார்ட்ஸ் வேணா பார்ட்ஸ் அனுப்பிச்சு கொடுக்குறோம். ஸோ நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.